ருப்பி நெட்வொர்க் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோ ஃபுல்லாகவே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக கிரியேட் செய்யப்பட்டது. இதில் எந்த ஒரு பங்கையும் வாங்குங்க அல்லது வித்துருங்கன்னு நாங்கள் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கொடுப்பது கிடையாது. நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரும் கிடையாது. இந்த இண்டி ட்ரஸ்ட் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய முதல் பவர் செக்டார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படிங்கிறாங்க. இதனுடைய ஸ்பான்சர்ஸ் KKR அண்ட் ஸ்டெர்லைட் பவரா இருந்துட்டு இருக்காங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2016 பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜியுடைய ப்ராசஸ் தான் இதில் நடந்துகிட்டு இருக்கு. சரி, நம்ம டைரக்டா இந்த பங்கினுடைய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இந்த பங்கினுடைய மார்க்கெட் கேபிட்டல் 20,384 கோடி ரூபாய் இருக்கு. இந்த பங்கினுடைய விலை, ஒரு பங்கினுடைய விலை 179 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு சுச்சுவேஷன்ல இதனுடைய ஹை 181 ரூபாய், லோ 153 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. ஸ்டாக் PE ரேஷியோ 50.2. இது ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு லெவல் அப்படின்னு சொல்லலாம். புக் வேல்யூ 63.8. இப்போ இருக்கிற பிரைஸோட கம்பேர் பண்ணும்போது அதிக அளவுல தான் இந்த பங்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புக் வேல்யூவோட அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். டிவிடெண்ட் ஈல்டு 12.2. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் மக்கள் அதிக அளவுல இந்த பங்கை விரும்புறதுக்கான காரணம். ஏன்னா PG இன்வைட்டும் இதையும் கம்பேர் பண்றதுக்கு காரணமும் இதுதான். ROCE 7.9, ROE 7.2. ரெண்டுமே பெஸ்ட் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது இந்த பங்கை வச்சிருக்கவங்களுடைய முக்கியமான நோக்கம் ஆவரேஜா டிவிடெண்ட் ஈல்டு கிடைக்குது அப்படிங்கிறது மட்டும்தான். அது மட்டும் இல்லை, இவங்களுடைய ரெவன்யூ எந்த அளவுக்கு இருக்குது, இந்த பங்கை வாங்கினவங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட்ல இருக்காங்களா லாஸ்ட்ல இருக்காங்களாங்கிற ஹிஸ்டரியும் இதுல வச்சிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபேஸ் வேல்யூ 136 ரூபாய், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 406 கோடி. இதனுடைய கடன் விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5. கடன் விகிதம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். அதுல எவ்வளவு கடன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,359 கோடி ரூபாய் இருந்துகிட்டு இருக்கு. இவங்களுடைய பிசினஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் 2023 2,332 கோடியா இருந்தது. கொஞ்சம் உயர்ந்து 2,864 கோடி ரூபாயா அடுத்த வருஷம் உயருது. எகைன் மறுபடியும் 2025 3,288 கோடி ரூபாயா இருக்குது. மறுபடியும் டெவலப்மெண்ட் தான். மார்ச் 2026 4,768 கோடி ரூபாயா உயர்ந்திருக்கு. ஸோ சேல்ஸ் கன்சிஸ்டண்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம இதில் பார்க்குறோம். அடுத்த விஷயம், நெட் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது 466 கோடியா இருந்தது. அடுத்த வருஷம் குறைஞ்சிருக்கு. எகெயின் மறுபடியும் 410 கோடி. இப்போ லாஸ்டா பார்த்தீங்கன்னா 399 கோடி ரூபாய் மார்ச் 2026 வருவாய் ஈட்டியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் நடந்திருக்கு, ப்ராஃபிட் ரேஷியோ குறைவு அப்படிங்கிற விஷயம் தான். டிவிடெண்ட் பே அவுட் தான் மெயின் பாயிண்ட். 48%, 98, 86, 104 அப்படிங்கிற ரேஷியோல கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, எவ்வளவுதான் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் அப்படின்னு நான் எடுத்து பார்க்கும்போது, பினான்சியல் இயர் 2025 2026 16 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 2024-25 பார்த்தீங்கன்னா 15 ரூபாய் 35 பைசா. 2023-24 14 ரூபாய் 10 பைசா. 22-23 13 ரூபாய் 20 பைசா கொடுத்துருக்காங்க. 21-22 12 ரூபாய் 75 பைசா. 2020-21 12 ரூபாய் 20 பைசா. ஸோ ஆவரேஜ் பண்ணும்போது குறைஞ்சது 12 ரூபாய் அப்படிங்கிறது ஆவரேஜா இருக்கு. ஹையஸ்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்டா கொடுத்தது 16 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. சரி, இவங்களுடைய CAGR வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது பெரிய அளவில் இல்லை. 5 வருஷத்துல 5%, 3 வருஷத்துல 9%, 1 வருஷத்துல 14%. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஆவரேஜா 7% இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப டாப் லெவல்லாம் சொல்ல முடியாது. இவங்களுடைய காம்படிட்டர்ஸ் மெயினாக நம்ம முதலே சொல்லிட்டோம். பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதான் இவங்களுடைய மெயின் இதுன்னு சொல்லலாம். அடுத்ததான் இந்த இந்தியா கிரிட். ஓகேங்களா? ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸில் தான் இருக்கும். சரி, இந்த பங்கை வச்சிருக்கவங்களுக்கு லாபமா நஷ்டமா அல்லது லாபம் இருந்தால் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த பங்கை 7 வருஷமா ஹோல்டு பண்றவங்களுக்கு 10% ப்ராஃபிட் இருந்திருக்கும். 5 வருஷமா ஹோல்டு பண்றவங்களுக்கு 5%, 3 வருஷமா ஹோல்டு பண்ணவங்களுக்கு 9.16%, 2 வருஷமா ஹோல்டு பண்றவங்களுக்கு கூட 13%, அண்ட் அதே மாதிரி 1 வருஷத்துக்கு முன்னாடி ஹோல்டு பண்ணியிருந்தால் கூட 13% கொடுத்துருக்கு. ஸோ ரெட் கிடையாது, பெரிய அளவில் ப்ராஃபிட் கிடையாது. டிவிடெண்டை மட்டும் பேஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூவ் பண்ணி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய சாதகமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்ஸ் அதாவது சேல்ஸ் நல்லா கன்சிஸ்டண்டா க்ரோ ஆயிட்டு இருக்கு. அண்ட் டிவிடெண்ட் பே அவுட் 94.9 இருக்கு. அதாவது டோட்டலாக கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது டெப்ட் டேஸ் குறைஞ்சிருக்கு. அதாவது 80ல இருந்து 59.7 இருக்கு. இது எல்லாமே சாதகமான விஷயமா பார்க்கப்படுது. இதுல நெகட்டிவான விஷயம், ரிஸ்கான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்குடைய பிரைஸ் 2.8 டைம்ஸ் புக் வேல்யூவோட
அதிகமாக இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது பங்கினுடைய விலை கொஞ்சம் உயர்ந்து தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத விஷயத்தை சொல்கிறாங்க. அண்ட் அடுத்தது லோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ, ப்ரமோட்டர் ஹோல்டிங் அதே மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் டீடைல்ஸ் எதுவுமே கிடைக்கல. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேக்ஸ் ரேட் லோவாக இருக்குது. அண்ட் வந்து அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியுமே 3 வருஷத்தில் 6.5% தான் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பெருசாக இல்லை, அதே மாதிரி ROCயுமே பெரிய அளவில் இல்லை. டிவிடெண்ட் மட்டுமே ப்ராப்பராக வந்து அவங்க இயர் பை இயர் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுக்காக இந்த நிறுவனத்துடைய பங்குகளை வந்து நிறைய பேர் வச்சிருக்காங்க. அடுத்தது எந்த பங்கை பற்றின அனாலிசிஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.